தங்கமே தளபதி அதுதான் இப்போ ட்ரெண்டு. ஸோ நம்ம தலைவரோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ரிலீஸ் சும்மா தாறுமாற பிச்சின்னு போயின்னு இருக்குது. தேட்டரில் கிழியுது, யூடியூப்பில் கிழியுது, ரிவ்யூவில் கிழியுது. இன்னொரு பக்கம் கதறல் சத்தம் அதிகமாக இருக்குது. ஸோ மாறி மாறி கதறாங்க வேறு ஒன்று. ஸோ ஒரு சிங்கிள் ஒன்று தரமாக இருக்கும், தேட்டர் கிழியுது. அதுவும் இல்லாத ஒரு சின்ன டிஸ்பாயின்மெண்ட் என்னென்னா லாஸ்ட் ஒன் ஸ்டெப்னு வேறு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் தளபதி ஆட மாட்டாரா ஸ்க்ரீனில் அப்படின்றதான் ஒரு கொஸ்டின் மார்க்கு. நம்மளை கேட்டிங்கன்னா ஒரு இனி வரணும்னு ஆசை, பட் இந்த பொலிட்டிக்கலில் போயிட்டனால ஒரு இதான் லாஸ்ட்டு படம்ன்ற மாதிரி சொன்னாங்க. சரி விடுங்க. இப்போ இந்த பாட்டு முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் பற்றி தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு வரியும் பார்த்திங்கன்னா மக்களோட கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்டெப்பு வந்து செம்மையாக இருந்துச்சு. அதுவும் அனிருத் வாய்ஸ் வர, அது மட்டும் இல்லை நம்ம தளபதி வாய்ஸும் சேர்த்து வருது. ஆல்ரெடி சொன்னது தான், 2 பேர் காம்போ பிச்சுக்கோன்னு தேட்ரு கிழியுது. அந்த சாங் ரிப்பீட் மோடில் கேட்டு 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 மனப்படமே போச்சு. ஸோ அவர் பாட்டினாவே கெத்து தான். அதுவும் தாண்டி அந்த சின்ன ஒரு ஸ்டெப்பு போட்டார். பாப்பா என்ன எனர்ஜி! நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக தளபதி மேலே தான். அப்படி ஆடுறாரு மனுஷன். சும்மா சின்ன ஸ்டெப்பே வந்து தேட்டர் அலருது. அவர் வாய்ஸ்க்கு இன்னும் பீக் ஆகுது. ரிவ்யூலாம் பார்த்தீங்கன்னா பிச்சிங் போகுது. எல்லாமே டிவிக்கே கூடி தான். இந்த வாட்டி டிஎம்கே தூக்குறோம், டிவிக்கே உட்கார வைக்கிறோம். யங்ஸ்டர்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ரிவ்யூவும் கேட்டாலும் அதே தான். ஸோ தளபதினால வெற்றி தான். இந்த வாட்டி ஜனநாயகன், அடுத்த வாட்டி சிஎம், அதுதான் இந்த டாப்பிக்காக போகுது. ஸோ விஜயனோட மாசு குறைவே இல்லாத இன்னும் போயிடுது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு சிங்கிளே இப்படி கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. இன்னும் வரப்போகிற நாட்களில் இன்னொரு சிங்கிள் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். லாஸ்ட்டாக ட்ரைலர்னு ஒன்று வரும், அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச் வரும், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கே ஒன்றும் ஹைப் குறையில. ஸோ ரிவ்யூ மேல் ரிவ்யூ ரியாக்ஷன் இப்படி போயிட்டே இருக்குது. இன்றைக்கி கேட்டிங்கன்னா ஜனநாயக பொங்கல் இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆன மாதிரி தான். ஒரு வார்த்தையும் பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டது தான். இது யாருக்கு கலந்ததோ இல்லையோ டிஎம்கேக்கு கலந்தோம். ஸோ அது மட்டும் உண்மை. ஏன்னா இந்த சாங்ஸ்லாம் அவங்க கேட்டால் வச்சிங்க எல்லாமே குத்துற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு வரியும் வந்து செதுக்கியிருக்காங்க. தன்னை பற்றி யோசிக்கல, மக்களை பற்றி தான் யோசிக்கணும்னு வராரு. அந்த வரி கூட அதில் இருக்குன்னா இப்போது எந்த அளவுக்கு அது நுணுக்கமாக எதிர்ப்பாங்க பாருங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்கிறாரு. ஸோ இந்த ஸ்டெப்பும் சரி, இது என்ன மாதிரி கதைன்றதுலாம் வந்து படத்தை பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு இது ஃபஸ்ட்டு பாட்டாக இருக்கணும்னு என்கிட்ட சங்கம் இருக்கலாம் மேபி, இல்லைன்னா நடுவில் என்ன ஒரு சந்தோஷத்தினால வர பாட்டாக இருக்கலாம். ஸோ பூஜா ஆக்டரும் ஆடுறாங்க, அப்புறம் அந்த இன்னொரு ஆக்டரும் ஆடுறாங்க. ஸோ நல்லா இருக்குது ஸ்டெப்ஸு. பட் தளபதி ஸ்டெப்ஸில் பயங்கரமாக இருக்குது. அவர் வாய்ஸு, அவர் டான்ஸு, அவர் லுக்கு நெசலாகுது. ஸோ அவர் இந்த பாட்டு எனக்கு பார்த்தோன்னே தெரிய படம் மியூசிக் தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த காஸ்டியூம் ஒயிட்டாக இருக்கிறாரு. ஸோ அவர் யாராவது